இது மகிமை நேரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த 12வது மாதத்தில் கூட கிறிஸ்மஸ் பண்டிகையை கொண்டாட இருக்கின்ற மகிமை டிவி நேயர்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்க்கை வரவேற்கின்றேன். இந்த டிசம்பர் மாதம் என்றாலே நம்ம எல்லோருக்கும் ஒரு மகிழ்ச்சி இல்லையா? ஏன் கிறிஸ்துவனுடைய பிறப்பை நாம் எல்லாரும் சேர்ந்து சின்ன குழந்தைங்கள்லேருந்து வயோதிபர் வரைக்கும் நம்ம ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப ஹாப்பியாக நினச்சி வந்து கிறிஸ்மஸ் தினத்தை நம்ம கொண்டாடுவோம் இல்லையா? அப்போ இந்த இயேசுவின் இந்த வாரம் முழுவதுமாக நாம் என்ன தியானிக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் தியானித்து கொண்டு இருக்கும்போது என்னோடு கூட ஆண்டவர் பேசின சில வசனங்களை இந்த வாரம் முழுவதும் நம்ம தியானிக்க இருக்கிறோம். பாருங்கள், இயேசுவின் பிறப்பினால் நமக்கு என்னென்ன நன்மைகள். இயேசு என்றைக்கோ 2000 வருஷத்துக்கு முன்னாடி அவர் பெத்லகேம்ல பிறந்தாரு. ஆனால் அவர் அன்றைக்கு பிறந்ததுனாலே நமக்கு என்னென்ன நன்மைகள் இன்றளவும் நமக்கு கிடைத்து கொண்டே இருக்கிறது அப்படின்னு சொல்லி தான் இந்த 7 நாட்களும் நம்ம தியானிக்க இருக்கிறோம். முதலாவதாக நமக்கு என்ன பலன், என்ன நன்மைகள் அப்படின்னு சொன்னோன்னா சந்தோஷம் அல்லது மகிழ்ச்சி. அவருடைய பிறப்பினாலே நமக்கு சந்தோஷம் கிடைக்கிறது, மகிழ்ச்சியாகவும் நாம் இருக்கின்றோம். பாருங்க, லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தினுடைய பின்பகுதி இவ்வாறு சொல்கிறது: இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். எல்லா ஜனத்துக்கும் என்னதான் மகிழ்ச்சியை, சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு செய்தியை நான் உங்களுக்கு தெரிவிக்கிறேன் என்று சொல்லி தேவதூதன் சொல்லுகிறான். பாருங்க, எனக்கும் உங்களுக்கும் மாத்திரம் அல்ல, அல்லது கிறிஸ்தவர்களுக்கு மாத்திரம் அல்ல, இந்த அகில உலகத்திற்கே இந்த மகிழ்ச்சியை கொடுப்பதுதான் இந்த கிறிஸ்மஸ் தினத்தினுடைய மிகச்சிறப்பு. ஆனால் அந்த புறமதத்தை சார்ந்தவர்கள் பாருங்க, அதை நினைச்சு கூட பார்க்க மாட்டாங்க, அதை எண்ணி பார்ப்பதில்லை. ஏன்னா இது கிறிஸ்தவர்களுக்கே உரித்தான ஒரு பண்டிகை அப்படின்னு அவங்களுடைய நினைப்பு. ஆனா நம்ம அந்த வசனத்துல பார்க்கிறோம், இதோ எல்லா ஜனத்துக்கும், அது எந்த ஜனமா இருந்தாலும் சரிதான், எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரிதான், எந்த இனத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி தான் அந்த இயேசு பாலனுடைய பிறப்பு. எல்லாருக்கும் மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு பிறப்பு என்று சொல்லி தேவதூதன் சொல்லுகிறான். ஏனென்றால் புறமதஸ்தர்கள் இன்னும் அறியல. அவங்க என்ன நினைக்கிறாங்க, கிறிஸ்தவங்களுக்கு மாத்திரம் டிசம்பர் 25 வந்துட்டாலே அது கிறிஸ்தவங்க கொண்டாடக்கூடிய ஒரு பண்டிகை, இயேசு பிறந்த பண்டிகை கிறிஸ்தவர்களுக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்காங்க. அவங்க இன்னும் கூட இயேசுனுடைய அன்பை இன்னும் அவர்கள் உணராததுனாலே, அவர்கள் இயேசுவின் அன்பை ருசித்திருப்பார்கள் என்று சொன்னால் அவர்களும் நம்மோடு கூட என்ன செய்வாங்க, அந்த கிறிஸ்துமஸ் தினத்தை கொண்டாடி மகிழ்வாங்க. இன்னைக்கு அவங்க உணராததுனால அது ஏதோ யாரோ ஒரு குறிப்பிட்ட மதத்துக்கு சார்ந்த ஒரு ஃபெஸ்டிவல் என்று சொல்லி என்ன செய்றாங்க, நினைக்கிறாங்க. இன்னும் நம்ம பார்த்தோம் சொன்னா, பக்கத்து வீட்டுல யாரோ ஒருத்தங்க ஒரு பர்த்டே செலிப்ரேட் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப அங்க இருக்கிற மகிழ்ச்சிக்கு, அவங்க வீட்டுல இருக்கிற மகிழ்ச்சிக்கு நாம உடந்தையாக முடியாது இல்லையா? நமக்கு அவ்வளவு மகிழ்ச்சி இருக்காது. ஏன்னா அது அவங்க வீட்டுல உள்ள ஒரு செலிப்ரேஷன். அதே மாதிரிதான் மற்றவங்களும் நினைக்கிறாங்க, இது யாருக்குரியது, இது கிறிஸ்தவங்களுக்குரியது. அதனால அவங்க ஹாப்பியா இருப்பாங்க, சந்தோஷமா இருப்பாங்க, ஸ்வீட்லாம் செய்வாங்க, பட்டாசெல்லாம் போடுவாங்க அப்படின்னு நினைக்கலாம். ஆனா தேவதூதன் சொல்றான், இது அகில உலகத்தில் உள்ள மக்களுக்கு, எல்லா ஜனத்துக்கும் சந்தோஷத்தை உண்டாக்கும். கண்டிப்பா இது உண்டாக்கக்கூடிய ஒரு பாலன் தான் பிறந்திருக்கிறார் என்று சொல்லி தேவதூதன் அறிவிக்கின்றார். பாருங்க, வேதம் அதைத்தான் சொல்லுது, இதோ எல்லா ஜனத்துக்கும் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது இல்லையா? பாருங்க, இந்த இயேசு பாலகனின் பிறப்பை நம்ம ஒவ்வொரு வருஷமும் கொண்டாடிட்டே இருக்கிறோம். இன்னும் இந்த ஆண்டு கூட நம்ம என்ன செய்றோம், கொண்டாட இருக்கிறோம். ஆனா நம்முடைய உள்ளத்திலே அவருடைய சந்தோஷம், அந்த ஒரு மகிழ்ச்சி நம்முடைய உள்ளத்துல இருக்கிறதா? ஏதோ புது ட்ரெஸ் எடுக்கிறோம், புதுசா ஏதோ ஸ்வீட்லாம் செய்யறோம், இல்லை மற்றவங்களுக்கு வாழ்த்துதெல்லாம் சொல்றோம், வீட்டுல எல்லாம் பட்டாசெல்லாம் போடுறோம்னு வச்சுக்கோங்களேன், அது மட்டும் மகிழ்ச்சியா? இல்லவே இல்லை. ஆண்டவர் நம்முடைய உள்ளத்துல இன்றைக்கும் இயேசு பாலகனாக அவர் நம்முடைய உள்ளத்திலே பிறப்பார் என்று சொன்னால் அதுதான் ஒரு உண்மையான மகிழ்ச்சி, அதுதான் ஒரு உண்மையான சந்தோஷம். அந்த சந்தோஷம் நமக்கு இருக்க வேண்டும். ஒருவேளை இத்தனை ஆண்டு காலம் நாம் இந்த கிறிஸ்துமஸ் தினத்தை, பிறப்பின் பண்டிகையை நாம் கொண்டாடி இருக்கலாம். ஆனால் இந்த வருடமாவது நாம் ஆண்டவரிடத்தில் கேட்போம், இயேசப்பா, நீங்க பிறந்த தினத்தை கொண்டாட இருக்கின்ற நாங்கள் உண்மை எங்களுடைய உள்ளத்திலே பிறக்க நாங்கள் அதற்கு ஆயத்தமுள்ளவர்களாக இருக்க வேண்டுமே, எங்களை ஆயத்தமுள்ளவர்களாக மாற்றும் என்று சொல்லி நாம் ஆண்டவரிடத்தில் கேட்க வேண்டும். பாருங்க, அந்த உண்மையான ஒரு சந்தோஷம் அவர் நம்முடைய உள்ளத்திலே பிறந்து விட்டால் ஒரு மெய்யான சந்தோஷம், ஒரு மெய்யான மகிழ்ச்சி நம்முடைய உள்ளத்துல இருக்கும். பாருங்க,
ஒரு வீட்டுல ஒரு குழந்தை பிறந்திருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த பிறந்த நாள் மட்டும்தான் அவங்க சந்தோஷமா இருப்பாங்களா? இல்ல, அந்த குழந்தை பிறக்கிறதுக்கு 1 day 2 days இருக்கும்போதே அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும், வீட்டுக்கு ஒரு பேபி வரப்போகுது அப்படின்னு சொல்லி, இல்லையா? அப்ப குழந்தை பிறந்த அன்னைக்கு மட்டும் சந்தோஷம் இல்லை. அந்த குழந்தை வளர்ந்து ஸ்கூல் போய் காலேஜ் போய் ஏதோ ஒரு ஜாப்ல இருந்து மேரேஜ் ஆகி இப்படி அவங்களோட குடும்பங்கள் பெரிதாகும் போது கூட அந்த பெற்றோருடைய மகிழ்ச்சி இருந்து கொண்டே தான் இருக்கும், இல்லையா? அது அப்படி முடிஞ்சு போகக்கூடிய ஒரு மகிழ்ச்சி இல்லை. அதே போலத்தான் அதை விடையும் ஒரு பெரிய மகிழ்ச்சி இன்றைக்கு இயேசு பாலகன் பிறந்திருக்கிறார் என்று சொன்னால், அந்த 25ஆம் தேதி மாத்திரமல்ல, ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில அந்த வளர்ச்சியை நாம் காண வேண்டும். இயேசு பாலகன் பிறந்த தினத்தை கொண்டாடுகின்ற நாம் இன்றைக்கு அந்த சத்தியத்தை நாம் உணர்ந்து கொள்வோம். அந்த ஒரு நாள் மாத்திரமல்ல, நம்முடைய இருதயத்திலே என்றைக்கும் அந்த மகிழ்ச்சி, நிறைவான மகிழ்ச்சி இருந்து கொண்டே இருக்க வேண்டும். 25ஆம் தேதி மட்டும் மகிழ்ச்சியா இருப்பது அல்ல, அது அன்றைக்கு மட்டும்தான் நமக்கு கொண்டாட்டமா? இல்ல, வேண்டவே வேண்டாம். கிறிஸ்து நம்முடைய உள்ளத்தில் பிறந்து விட்டால் நமக்கு என்னைக்குமே கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம் தான், என்றைக்குமே மகிழ்ச்சி தான், என்றைக்கும் சந்தோஷம்தான். அப்புறம் நம்முடைய உள்ளத்துல பிறக்க நாம் அனுமதிக்கணும். ஏசப்பா, என் உள்ளத்துல நீங்க பிறங்க. அன்னைக்கு பெத்லகேம்ல 2000 வருஷத்துக்கு முன்னாடி மாட்டு தொழுவத்துல பிறந்தீங்களே, இன்றைக்கு என்னுடைய உள்ளத்திலே வாங்க, என்னுடைய உள்ளத்துல வந்து பிறந்து தங்கி இருங்க. அப்பதான் நம்முடைய வாழ்க்கையில பெரிய மகிழ்ச்சியை நாம் கண்டடைய முடியும். நம்முடைய வாழ்வில் ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் நம்மை வந்து சேரும் என்பதிலே எந்த விதமான ஒரு சந்தேகம் இல்லை. அப்படிப்பட்ட கிருபையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், இந்த நாளில் ஆகிலும் நாம் அவருடைய சமூகத்துல கேட்போம். ஏசப்பா, நான் நம்முடைய பிறப்பின் பண்டிகையை கொண்டாட இருக்கிறேனே, நீர் என்னுடைய உள்ளத்திலே பிறக்க வேண்டும். என்னுடைய உள்ளத்திலே பிறந்து எனக்கு நீர் கொடுத்த அந்த சந்தோஷம், அந்த தெய்வீக ஒரு மகிழ்ச்சி என்னுடைய உள்ளத்திலே இருக்க வேண்டும். அதை எனக்கு தாங்க. உண்மையான மகிழ்ச்சி, உண்மையான சந்தோஷம் நான் அதை அனுபவிக்க வேண்டும். ஏதோ இந்த உலக பிரகாரமான மகிழ்ச்சி எல்லாம் அது நிரந்தரமாக இருப்பதில்லை. உலக பிரகாரமான உல்லாசங்கள், சந்தோஷங்கள் எல்லாம் நிரந்தரமாக இருப்பதில்லை. ஆனால் நம் இயேசு பாலகன் நம்முடைய உள்ளத்திலே பிறந்திருப்பார் என்று சொன்னால், நம்முடைய மகிழ்ச்சி அது உதட்டளவில் அல்ல, அது அப்படியே உள்ளத்திலிருந்து அந்த மகிழ்ச்சி பொங்கி வழியும். அந்த சந்தோஷம், மெய்யான சந்தோஷம். எத்தனைதான் பிரச்சனைகள் நம்மை சுற்றி நெருங்கி நின்றாலும் கூட அந்த ஒரு சந்தோஷம் நம்முடைய உள்ளத்திலே இருந்து நம்மை தேற்றி கொண்டே இருக்கும், நம்மை ஆறுதல் படுத்தி கொண்டே இருக்கும். எப்போது இயேசு கிறிஸ்து நம்முடைய உள்ளத்திலே பிறக்கும் போது, இந்த கிறிஸ்துமஸ் நாட்களில ஆண்டவரிடத்துல அதை கேட்போம். ஏசப்பா, இன்றைய தினத்துல ஒருவேளை எத்தனை ஆண்டுகள், 40 ஆண்டுகளோ 30 ஆண்டுகளோ 26 ஆண்டுகளோ 20 ஆண்டுகளோ நான் எப்படியோ கழித்து விட்டேன் ஏசப்பா. ஆனா இந்த கிறிஸ்துமஸ் ஆண்டு எனக்கு மெய்யாக நீங்க எங்க உள்ளத்துல பிறக்கின்ற ஒரு ஆண்டாக நான் அதை உண்மையான சந்தோஷத்தோடு, உண்மையான மகிழ்ச்சியோடு கொண்டாட எனக்கு கிருபை தாங்க என்று சொல்லி நாம் ஜெபிப்போமா? மகா இரக்கமும் கிருபை நிறைந்த அன்புள்ள சுவாமி, இந்த அருமையான முதல் நாளின் காலை வேளைக்காக உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, இந்த நாளில் கூட உம்முடைய பிறந்த தினத்திலே நாங்கள் பெற்றுக்கொள்ளுகிற ஆண்டவரே நன்மைகளை பற்றி நாங்கள் தியானித்தோம்ப்பா. அந்த சந்தோஷமும் அந்த மெய்யான மகிழ்ச்சியும் இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் அந்த நிகழ்வு உங்களுக்கு நான் தெரிவிக்கிறேன் என்று சொல்லி தேவதன் அன்றைக்கு சொன்னானே, அந்த செய்தி சொல்லப்பட்டதே அப்பா. அதே போல இன்றைய நாளிலும் இந்த நாட்களில் கிறிஸ்துமஸ் தினத்தை கொண்டாட இருக்கின்ற நாங்கள் அப்பா, எங்களுடைய வாழ்க்கையிலே மெய்யான சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் பெற்று அனுபவிக்கிற பிள்ளைகளாய் காணப்பட எங்களையும் உடைய கரத்திலே தாழ்த்துகிறோம் ஐயா. ஆண்டவரே, அதற்கு ஆண்டவரே தடையா இருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற போராட்டங்கள், கண்ணீர்கள், பிரச்சனைகள், கவலைகள் எல்லாவற்றையும் மாற்றி பிள்ளைகள் மெய்யான அந்த சந்தோஷத்தையும் ஆண்டவரே அந்த பூரிப்பையும் தன்னுடைய மனதிலே ஆண்டவரே நீர் வந்து பிறக்கும் போது எங்களுடைய வாழ்க்கையில எல்லா சந்தோஷங்களும் வரும் அப்பா. அப்படிப்பட்ட கிருபைகளை பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் கொடுங்க. பிள்ளைகளை ஆறுதல் படுத்துங்க, தேற்றுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். மகிமை